ये चीजें देखता हूं, मन को इतना संतोष होता है। इन हजारों परिवारों के सपने जब साकार होते हैं, தனது இளமை காலத்தை நினைத்து குரல் தழுதழுக்க கண்ணீர் விட்ட மோடி. வேதனையில் கலங்கிய கூட்டம் மோடிக்கு ஆதரவாக செய்த செயல். இன்று நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம் குறித்து விரிவாக இப்போது பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் நகரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் அனைத்து நகரங்களுக்குமான குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மற்றும் கழிவுநீர் அகற்றும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்காக கட்டப்பட்ட 15,024 வீடுகளை பயனாளிகளுக்கு பிரதமர் மோடி வழங்கினார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இந்த வீடுகள் நெசவாளர்கள், சிறு கடை வைத்திருப்பவர்கள், பீடி சுற்றுபவர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அயோத்தியில் ராமர் கோயில் வரும் 22ஆம் தேதி திறப்பு விழா காண உள்ளது. பிரம்மாண்டமான அந்த கோயில் திறப்பு விழா காண உள்ளதை ஒட்டி நாட்டில் பக்தி பரவசமான சூழல் உருவாகி வருகிறது. அன்றைய தினம் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும். அந்த ராம ஜோதி நமது நாட்டின் ஏழ்மையை போக்க நம்மை ஊக்குவிக்கும். நமது நாட்டில் வறுமையை ஒழிப்போம் என்ற கோஷம் நீண்ட காலமாகவே எழுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் வறுமை முற்றிலுமாக ஒழியவில்லை. வறுமையை ஒழிக்கும் நோக்கில் எனது அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. இதன் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகள் இன்று பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மிகப்பெரிய எண்ணிக்கையில் பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை நான் பார்க்க சென்றேன். நான் குழந்தையாக இருந்தபோது இது போன்ற ஒரு வீட்டில் வசிக்க வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கினேன். இன்று அது போன்ற வீடுகளை பார்ப்பதில் திருப்தி அடைகிறேன். இத்திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் கனவுகள் நனவாகியுள்ளன. அவர்களின் ஆசையே எனக்கு மிகப்பெரிய சொத்து என பிரதமர் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு குரல் தழுதழுக்க கண்ணீர் விட்டார். ये चीजें देखता हूं, मन को इतना संतोष होता है। மோடியின் அழுகையை பார்த்ததும் அங்கு திரண்டிருந்த மக்கள் அவருக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக கோஷம் எழுப்பினர். பின்னர் நிதானத்துக்கு வந்து பேச்சை தொடர்ந்த பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு ரூபாய் 30 லட்சம் கோடியை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைத்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன் உலக அளவில் 11வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் தற்போது 5வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. அடுத்து வரக்கூடிய எனது அரசின் ஆட்சி காலத்திற்குள் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும். இது எனது வாக்குறுதி என தெரிவித்தார். பிரதமர் மோடி தனது வறுமை சூழ்ந்த இளமையை நினைத்து குரல் தழுதழுத்து கண்ணீர் விட்ட காட்சி அங்கு கூடியிருந்தோர் மத்தியில் ஒரு இறுக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தியது.